Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services. Viewers, today we have a student in our academy. Madam வந்து பெங்களூர்ல டும்கூன்னு ஒரு சிட்டில இருக்காங்க. நமஸ்தே மேம். நம்ம வந்து இங்க அவங்களோட லொகேஷன்ல அவங்க கார்ல சொல்லி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் ஹோண்டா ஜாஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் காரோட பேசிக் மெக்கானிசம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவங்களுடைய சிட்டியில் மெயின் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய கான்செப்டை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வியூவர்ஸ், இங்கே நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட் சைடில் டும்கூரு சிட்டி கார்பரேஷன், இதுதான் மெயின் சிட்டி ரோட்ஸ். லெஃப்ட் சைடில் திஸ் இஸ் இன்னர் ரிங் ரோட். இந்த சிட்டி ரோட்ஸ் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. சிட்டி ரோட்ஸ் பொறுத்த மட்டில், மெயின் ரோட்ஸ் பொறுத்த மட்டில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி. ஆட்டோமேட்டிக் காரில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ரைட் லைக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். அண்ட் ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். லேன் ஃபார்மேஷன் இந்த ரோட்ஸ் பொறுத்த மட்டில் எது ரைட் லேன் ஆர் லெஃப்ட் லேன். லெஃப்ட் லேனில் மூவ் பண்ணும்போது பார்க்கிங்ஸ் இருக்குது, பீப்புள்ஸோட வாக்கிங் இருக்குது. அதனால் அவங்க நான் ரைட் லைன்லேயே மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் அப்சர்வேஷன், per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் இருக்காங்க, என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எந்த ஸ்பீடில் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே மூவ் பண்ணணும். இன்பிட்வீன் இந்த மாதிரி கிராசிங்ஸ் வரும்போது எஸ் ஆர் நோ தியரி, எதர் நம்ம ஸ்லோ பண்ணி அவங்களை லீவ் பண்ணிடணும், இல்லை ஹார்ன் பண்ணிட்டு அவங்களை நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், எல்லா வெஹிக்கிளுமே வந்து ஒரு 40 to 50 ஸ்பீடில் போகிறாங்கன்னா நம்மளும் அதே ஸ்பீடில் தான் மூவ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்னலஸ் ஜங்ஷன் வருது. இங்கே ஒரு வெஹிக்கிள் நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃப்ரேம்குள்ளே வெஹிக்கிளோ பீப்புளோ ஆப்ஜெக்டோ இருந்தாங்கன்னா அவங்க டோட்டலாக நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் நம்மளோட மூவ்மெண்ட் இருக்கணும். நமக்கு சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிளில் நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ரோடு கர்வ் ஆகுது, நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பஸ் போயிட்டு இருக்காரு. லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், நம்ம ரைட் லைனில் இருக்கோம்னா ரைட் லைனில் தான் நம்ம கர்வ் பண்ணணும். ஏன்னா அவர் லெஃப்ட் லைனில் அவர் அந்த இடத்துல கர்வ் பண்ணுவார். பட் நமக்கு சைடில் இருக்கிற வெஹிக்கிள் என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க, என்ன ஸ்பேஸில் இருக்காங்க. இன்கேஸ் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட லைன் ஏதானோ அப்ஸ்டக்கிள் இருந்தாலும் நம்ம மிரர் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டு லெஃப்ட்டில் வந்தாங்க, லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலாக ஸ்டீரிங்கோட ஷேக் இல்லாமல் வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம சென்னை போர்டு பார்க்க முடியுது. நம்ம வெளியூரில் இருந்துட்டு, வெளி ஸ்டேட்டில் இருந்துட்டு சென்னைன்ற போர்டு பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஹாப்பினஸ். சிக்னலில் நிற்கும்போது முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுடைய ரியர் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக தெரியிற இடத்துலையே நம்ம நிற்கணும். ரொம்ப க்ளோஸாக நிற்கக்கூடாது. ஏன் நம்ம அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விடுறோன்னா, அவங்க இன்கேஸ் பின்னாடி ரோல் ஆகிட்டாலோ இல்லை நம்மளுடைய லெக் பொசிஷன் டக்குன்னு ராங்காக நம்ம பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் கர்நாடகாவில் வந்து சிக்னல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா சிக்னல்லையுமே கேமரா இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. நம்ம சென்னையிலுமே வந்து இப்போ சமீபமாக டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நம்ம மேடமோடைய மெயின் பர்பஸ் இந்த மாதிரி சிட்டி ரோட்ஸில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட வெஹிக்கிளில் அவங்க கெயின் பண்ணணும். லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். ஸோ இந்த ஃப்ரேமை கரெக்டாக பார்த்துக்க சொல்லியிருக்கேன். நமக்கு பின்னாடி எனி எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக மிரர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போனார், லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்து அவங்க கரெக்டாக அந்த வெஹிக்கிளுக்கு வழி கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஊரில் வந்து வெஹிக்கிளோட பாப்புலேஷன் அந்த அளவுக்கு இல்லை, பெங்களூர் மாதிரி இல்லை. ஏன்னா இது பெங்களூர்லேருந்து கரெக்டாக ஒரு 60 kilometers அவேல இருக்குது. பீக் டைமில் இந்த ரோட்ஸில் அவங்கள நம்ம எடுத்த உடனேயே கொண்டு வந்துட்டோம். இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்களோட வெஹிக்கிளில் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்.
ப்ரெடிக்டிங் த மூமெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். நமக்கு சைடில் போகிற வெஹிக்கிள் என்ன மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்லோ பண்ணுவாங்களா, ரைட் திரும்புவாங்களா, லெஃப்ட் திரும்புவாங்களா ப்ரெடிக்ட் பண்ணணும். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். ஏன்னா மேடம் வந்து 2 months நமக்காக வெயிட் பண்ணி நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. எனக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்போஷர். வெளி ஸ்டேட்டை பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் மேம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.